அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2Aக்கான தமிழுக்கு மட்டும் தனியாக டெடிகேட்டடாக ஒரு வீடியோ கிளாஸஸ், அதே போல் தமிழுக்கு மட்டும் தனியாக ஒரு டெஸ்ட் பேட்ச் பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் சபதம் அப்படின்ற நேமில் தமிழுக்கான வீடியோ கிளாஸஸ் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லேயும் இருக்கக்கூடிய டாபிக்ஸ்க்கான நியூ புக்கில் என்னென்ன பார்க்க போகிறோம், அதே போல் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் என்னென்ன பார்க்கணும், இது எல்லாமே உங்களுக்கு தமிழ் சபதம் அப்படின்ற நேமில் வீடியோ கிளாஸஸ், அதே போல் தனியாக டெஸ்ட் பேட்ச் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஸோ நமக்கு பிளானர் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்து குரூப் 2 குரூப் A கிட்டத்தட்ட 2000க்கு மேற்பட்ட வேக்கன்சி எப்போ இந்த மாத இறுதியிலே வந்துடும். ஸோ குரூப் 4 வந்து ஓரளவு மாடரேட்டாக எக்ஸாமுக்கான கொஷின் ஓரளவு உங்களுக்கு எளிமையாக இருந்தாலும் எக்ஸாம் ஆளில் அந்த பதட்டத்தை வந்து நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு வேளை தப்பாக ஆன்சர் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை கொஷினை ஓரளவு சரியாக ரீட் பண்ணாமல், இல்லை ஓல்டு புக்கு நான் எடுத்து படிக்காமல் போயிட்டேன், இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் படிக்காமல் போயிட்டேன், இந்த மாதிரியான கொஷின் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இந்த மாதிரி நிறைய ரீசன் எக்ஸாம் ஆளில் வந்து எனக்கு மேக்ஸ்க்கு டைம் பத்தலை, இல்லை ஜிஎஸ்க்கு டைம் பத்தலை, கொஷின் ஓரளவு இருந்தாலும் நான் பார்த்த மாதிரி இருந்தாலும் பட் இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் டைம் பத்தாமல் போயிடுச்சு, இல்லை தப்பாக ஆன்சர் பண்ணிட்டேன், வந்து பார்த்ததுக்கப்புறம் சரியாக பண்ணமா இருக்குது, இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தப்பாக இருக்குது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் குரூப் 4 நீங்கள் பண்ணியிருப்பீங்க. பட் அடுத்து வரக்கூடிய குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் அப்படின்னு தான் இருந்துட்டு அதை விட்டுறாதீங்க. ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணோம் அப்படின்னாலும் நம்ம முடிஞ்ச வரலையும் அந்த கட் ஆஃபை தாண்டி போகணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா வேக்கன்சி 2000 வேக்கன்சி இருக்குது, ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இருக்க போது, 2A போஸ்ட்டுக்கு வந்து மெயின்ஸ் வந்து நமக்கு அப்ஜெக்டிவில் இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண வேண்டும் அப்படின்ற கட்டாயம் இருக்குது. ஸோ ப்ரிலிம்ஸை முடிஞ்ச வரையும் கிளியர் பண்ணுறதுக்கு என்னென்ன எஃபர்ட் போடணுமோ அது எல்லாமே எப்போவே பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் படிச்சுட்டேன் சார் அப்படின்றவங்க மெயின்ஸ்க்கான சிலபஸ் எடுத்து படிக்கவும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு இருக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த மாத இறுதியில் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா அடுத்து கரெக்டாக 90 டேஸ். ஸோ கிட்டத்தட்ட நமக்கு இருக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது 100 நாள் தான் டைம் இருக்குது. இப்போ இருந்து பார்த்தா கூட நமக்கு ஒரு 100 நாள் தான் டைம் இருக்குது. இடையில குரூப் 1 சில பேர் எழுதுவீங்க. ஸோ குரூப் 2 குரூப் A அப்படின்னு பார்க்கும்போது இப்போ தமிழுக்கு மட்டும் தமிழில் நீங்கள் கிட்டத்தட்ட உங்களுக்கு 100 கொஷின் இருக்க போது, ப்ளஸ் மெயின்ஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. தமிழுக்கான சிலபஸில் பார்ட் ABC இது ப்ரிலிம்ஸ்க்கான சிலபஸ், இதில் 100 கொஷின், இதுக்கான கிளாஸஸ் நான் கொடுத்துருவேன். ப்ளஸ் இதில் பார்ட் A இருக்குது இல்லையா, பார்ட் Aவில் கொடுத்துருக்கூடியது தான் உங்களுக்கு எங்கே கொடுத்துருக்காங்க, மெயின்ஸில் வரக்கூடிய சிலபஸ். சரியா, இந்த மொழி பாடத்தில் 60 வினாக்கள் மெயின்ஸ்லையும் இருக்க போகுது, இதுவும் அப்ஜெக்டிவ்லையும் இருக்க போகுது. ஸோ கிளாஸஸில் உங்களுக்கு அங்கே ஒரு 100 கொஷின், அதே போல் இங்கே ஒரு 60 கொஷின். ஸோ 160 கொஷின்ஸ்க்கு கிளாஸஸ் வந்துடும். சரிங்களா, ஸோ இங்கே 100 கொஷின் ப்ரிலிம்ஸில், சரிங்களா, அதே போல் மெயின்ஸில் உங்களுக்கு அங்கே ஒரு 60, டோட்டலாக 160 கொஷின்ஸுக்கு டெடிகேட்டடாக கிளாஸஸ் இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு நம்ம தமிழில் பார்க்கக்கூடிய நிறைய டாபிக் வந்து யூனிட் 8லேயும் உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ தமிழ் கிளாஸஸ் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கிளாஸஸ்க்கான டீட்டெயில்ஸ், பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அது எல்லாமே நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஸோ டைம் ரொம்ப கம்மியாக இருக்கனால முன்னாடியே படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பேட்ச்சில் ஜாயின் பண்ணி படிக்கிறீங்க, இல்லை ஓனாக படிக்கிறீங்க, எப்படி படித்தாலும் டைம் வந்து வேஸ்ட் பண்ணாமல் படிங்க. சரியா, அது மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே போதுமானது. ஸோ இந்த வீடியோ கிளாஸஸை பொறுத்தவரையும் தனியாக தமிழுக்கு மட்டும் இருக்கும். தமிழில் நீங்கள் அந்த 100 கொஷின், அதே போல் மெயின்ஸில் இருக்கக்கூடிய 60 கொஷின் சொன்னோம் இல்லையா, ஸோ அதுக்கு கிளாஸஸ் இருக்கும். கிட்டத்தட்ட 400 வீடியோக்கில், அதே போல் 10,000 கொஷின் வீடியோ கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் கொடுப்போம். இல்லை சார் டெஸ்ட் பேட்ச் மட்டும் நான் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா கீழே ஒரு பிளான் கொடுக்குறேன். அந்த பிளானை பேஸ் பண்ணி உங்களுக்கு தமிழுக்கான டெஸ்ட் பேட்ச் இருக்கும். டெஸ்ட் பேட்ச் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை சார் நான் வீடியோ கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட் ரெண்டும் சேர்த்து ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா அந்த பிளானை பேஸ் பண்ணி டெஸ்ட்டும் இருக்கும், எக்ஸ்ட்ரா டெஸ்ட்டும் இருக்கும், அதே போல் வீடியோ கிளாஸஸும் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவோம். சரிங்களா, ஸோ பேட்ச் என்னலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 16ஆம் தேதி, கிளாஸஸ் என்னலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி. என்னைக்குள்ளே ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் இந்த நம்பர். இதே நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு கீழே இந்த வீடியோக்குள்ளே ஃபார்ம் ஒன்று கொடுக்குறேன், அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் மறக்காமல் ஃபில் பண்ணிவிடுங்க. சரிங்களா, ஸோ இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிவிடுங்க, இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பும் பண்ணிவிடுங்க. சரிங்களா, ஸோ எதாவது டவுட் இருக்குன்னா அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு கட்டணத்தை ஜிபே பண்ணிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து கீழே கொடுத்துருக்கேன், அந்த படிவத்தை மறக்காமல் பூர்த்தி செய்யுங்க. சரியா, ஸோ இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் புதுசாக பார்க்குறீங்க, இதுவரையும் நம்ம சேனல் பார்த்ததில்ல சார், கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு தெரில அப்படின்றவங்க இந்த டீட்டெயில்ஸை நோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்டு சார் அப்படின்றவங்க டேரெக்டாக நீங்கள் இந்த பிடிஎஃபை ரெஃபர் பண்ணி பார்த்துட்டு பேமெண்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸஸ் பொறுத்தவரையும் தமிழுக்கு டெடிகேட்டடாக டீட்டெயில்டு வீடியோ கிளாஸஸாக இருக்கும். ஒரு டாபிக் பார்க்குறோம் அப்படின்னா அந்த டாப்பிக்கில் என்னென்ன படிக்கணும், ஒருவேளை எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அந்த புக்கில் இல்லாத பாயிண்ட்ஸ் என்ன படிக்கணும், இல்லை ஏற்கனவே என்ன கேட்டிருக்காங்க, அதே போல் ஓல்டு புக்கில் என்னென்ன தகவல் நமக்கு தேவையான தகவல், இந்த மாதிரி
அந்த டாபிக் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் என்னென்ன தேவையோ அது எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருவோம். இது குரூப் 2 குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கான டாபிக். அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மெயின்ஸில் இருக்கக்கூடிய அந்த 60 கொஷினுக்கும் வீடியோ கிளாஸஸில் கவர் ஆகிடும். இது இல்லாமல் வேறு எல்லா விதமான எக்ஸாமுக்கும் நீங்கள் ஈவன் அடுத்து வரக்கூடிய குரூப் 4க்கும் இந்த கிளாஸஸை பயன்படுத்திக்க முடியும். 1 இயர் வேலிடிட்டி இருக்க போகுது. சரிங்களா? ஸோ டீட்டெயில் வீடியோ கிளாஸஸ், அதே போல் எத்தனை டார்கெட் இருக்கும் அப்படின்னா 25 டார்கெட். டெஸ்ட் பேட்ச் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா டார்கெட் எத்தனை டார்கெட் இருக்கும் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. 75 டேஸில் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். கிளாஸ்க்கான வேலிடிட்டி 1 இயர் இருக்கும். டெஸ்ட் பேட்சுக்கு உங்களுக்கு 180 டேஸ் டைம் கொடுத்துருப்போம். ஸோ 10,000 கொஷின் வீடியோ கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 400 வீடியோ இருக்கும், 10,000 கொஷின்ஸ் இருக்கும். டெஸ்ட் பேட்ச் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஆன்லைன் டெஸ்ட்டாக கீழே ஒரு பிளான் கொடுத்துருங்க, அந்த பிளானை பேஸ் பண்ணியிருக்கும். சரிங்களா? ஸோ ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 3 hours 4 hours படிச்சினாவே போதுமானது. ஸோ வரக்கூடிய குரூப் 2 குரூப் 2க்கு பட் டெடிக்கேட்டடாக நீங்கள் வந்து கரெக்டாக அந்த டைமில் படிக்கிற அப்படின்றத பிளான் பண்ணிக்கோங்க. நம்ம தமிழ் கிளாஸ் பொறுத்தவரை நீங்கள் எந்த டைம்னாலையும் பார்த்துக்கலாம். அதாவது காலைல பார்க்கணுமா, இல்லை மதியம் இருக்குமா, இல்லை ஈவினிங் இருக்குமா அப்படின்ற உங்களுக்கு சந்தேகம் தேவையில்லை. ரெக்கார்டட் கிளாஸ் தான் உங்களுக்கு இருக்க போது எந்த டைம்னாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஆன்லைன் டெஸ்ட்டை பொறுத்தவரை உங்களுக்கு மார்க், ரேங்க் இது எல்லாமே அப்டேட் ஆகிடும். அதே போல் படிக்கிறதுக்கான ஸ்டடி பிடிஎஃப்பும் அப்டேட் பண்ணிவிடுவோம். சரிங்களா? ஸோ எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் என்ன சொல்கிறோமோ அது எல்லாமே நோட்ஸ் மேக் பண்ணிக்கோங்க. அதே போல் ஒவ்வொரு ஆன்லைன் டெஸ்ட்டும் குறைஞ்சது 100 கொஷின் இருக்கும். 11th 12th பொது தமிழ் சிறப்பு தமிழுக்கும் கிளாஸஸ் இருக்கும். ஓல்டு புக்கில் எக்ஸாமுக்கு என்ன தேவையோ, சிலபஸ்க்கு என்ன தேவையோ அதற்கான டெஸ்ட்டும் நம்ம கொடுத்துருப்போம். சரிங்களா? ஸோ கிளாஸஸில் ஓல்டு புக் டேட்டாவுமே கிட்டத்தட்ட நமக்கு கிளாஸில் கவர் பண்ணிடுவோம். பட் டெஸ்ட்டுன்னு வரும்போது ஓல்டு புக்கு டெஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கும். சரியா? ஸோ பாடத்துக்கு தேவையான என்னென்ன தகவல் தேவையோ அது எல்லாமே இந்த 75 டேஸ் பிளானாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். இதை நோட் பண்ணிக்கோங்க. சரியா? வீடியோ கிளாஸஸ் எப்படி இருக்கும், ஏன்னா ஃபீஸ் டீட்டெயில் நான் சொல்கிறது முன்னாடி கிளாஸஸ் எப்படிலாம் கவர் பண்ணுறோன்றதை இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ 6th இயல் 1லேருந்து இயல் 9 வரையும் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம் நியூ புக். ப்ளஸ் வந்து புக்கில் இருக்கக்கூடிய டேட்டா இல்லாமல் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கவர் பண்ணுவோம். முதல்ல நீங்கள் ஜாயின் பண்ணும்போது 6th புக்கு, ஏன்னா பிகினர்ஸாக இருப்பீங்க அப்படின்னா 6th மட்டும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இல்லாமல் கவர் பண்ணியிருப்போம். அப்புறம் 7th உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கவர் பண்ணிவிடுவோம். 11th 12th முடிச்ச பிறகு மறுபடியும் 6th என்னென்ன பார்த்தோமோ அதுக்கான எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் மறுபடியும் ரீகலெக்ட் பண்ணி பார்த்துருவோம். ஸோ 6th 7th 8th 9th 10th. சரிங்களா? ஸோ எழுதக்கூடிய தகவல்கள் அதே போல் அதுக்கான எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இது எல்லாமே நம்ம கவர் பண்ணுவோம். 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு. அதுக்கப்புறம் 11th 12th அப்படின்னு பார்க்கும்போது அங்கேயும் பொது தமிழ் இருக்க போது, அப்புறம் சிறப்பு தமிழ் இருக்க போகுது. 11th பொது தமிழ், 12th பொது தமிழ், அப்புறம் 11th சிறப்பு தமிழ், 12th சிறப்பு தமிழ். இதில் சிலபஸ்க்கு என்ன தேவையோ, எக்ஸாமில் எதுலாம் கேட்பாங்களோ இப்போவே பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 4 கொஷின் பேப்பர்லேயே நீங்கள் நிறைய கொஷின் வந்து 11th 12th பார்க்க முடியும். மனோன்மணியமாக இருக்கலாம், அந்த டவுட் கொஷின்லாம் சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுவாக இருக்கலாம். அதே போல் நாடக சம்மந்தமான தகவல்களாக இருக்கலாம், அந்த கவிதை சம்மந்தமான தகவல்களாக இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து 11th 12th நீங்கள் பார்க்க முடியும். ஊவேசா சம்மந்தமான அந்த பொறுத்து கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஆரம்ப பள்ளி இதெல்லாம். அதே போல் ஊவேசாவுடைய அந்த புலமை பெருங்கடல் கிட்ட அதெல்லாம் உங்களுக்கு 11th 12th புக்கில் நீங்கள் படிச்சிருந்தா ஈஸியாக ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். பெருசாக கூற்று காரணம் அப்படின்னு கேட்கலானே சிங்கிள் லைன்லேயே அங்கேருந்து டேட்டா கேட்டிருக்காங்க. ஸோ 11th 12th பொது தமிழ் புக்கும் நம்ம இதில் கவர் பண்ணிடுவோம் வீடியோ கிளாஸஸில். சரிங்களா? ஒரு இயல் அப்படின்னு பார்க்கும்போது வெறுமனே அது ஒரு லெசனாக இருக்காது. ஒரு இயலுக்குள்ளே ஒரு உரைநடை இருக்கும், ஒரு கவிதை இருக்கும், ஒரு துணைப்பாடம் இருக்கும், இலக்கணம் இருக்கும். இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 2 கவிதை கொடுத்துருப்பாங்க. 9th 10th போகும்போது கிட்டத்தட்ட 5 6 இந்த மாதிரி நம்ம படிப்போம். ஒரு இயலுக்குள்ளே குறைந்தது 5லேருந்து 6 வீடியோ நம்ம கவர் பண்ணுவோம். சரிங்களா? எவ்வளோ வீடியோஸ் இருக்கும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். ஒரு இயல் அப்படின்னு பார்க்கும்போது 5 to 6 வீடியோஸ் இருக்கும். அதே போல் ஒரு டாபிக், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய பெரிய டாப்பிக்லாம் வருது, சுந்தரரை பற்றி பார்க்குறோம், கம்பராமாயணம் பற்றி பார்க்குறோம் அப்படின்னும் போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போகும். பார்ட் 1 பார்ட் 2 கூட நம்ம வீடியோஸ் இருக்கும். ஸோ நம்ம டீட்டெயில்டாக பார்க்குறதுனால ஒரு டாப்பிக்கை நீங்கள் ஈஸியாக கவர் பண்ணிட முடியும். ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருவோம், ஈஸியாக இருக்கும். சரியா? அதே போல் ஓல்டு புக் அப்படின்னு பார்க்கும்போது சிலபஸ்க்கு என்னென்ன தேவையோ, குயிக் ரிவிஷன் மாதிரி சிலபஸ்க்கு என்ன தேவையோ அது எல்லாமே வீடியோ கிளாஸஸில் கவர் பண்ணுவோம். 6th 7th 8th 9th 10th. சரிங்களா? ஓல்டு புக்கு பொறுத்தவரையும் 6லேருந்து 10 வரையும் தான் கவர் பண்ண போகிறோம். ஏன்னா அந்த அளவு படித்தாவே போதுமானது. சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் அதுக்குள்ளேயே நம்ம கவர் பண்ணிவிடுவோம். ஸோ எக்ஸ்ட்ரா கிளாஸஸில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் டிஸ்கஷனாக இருக்கலாம், சிலபஸ் வைஸ் ரிவிஷனாக இருக்கலாம், அதே போல் முக்கியமான பாயிண்ட்ஸ் ரிவிஷனாக இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸஸில் கவர் ஆகும். ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது வீடியோ கிளாஸஸில் ஜாயின் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிட்டத்தட்ட 10,000 கொஷின்ஸ் வந்துடும். சரிங்களா? நியூ புக் டெஸ்ட்டு, டேர்ம் வைஸ் டெஸ்ட்டு, ஓல்டு புக் டெஸ்ட்டு, ஸ்மால் டெஸ்ட்டு, அதே போல் சின்ன சின்ன மினி டெஸ்ட்டு, ஸோ எக்ஸ்ட்ரா டெஸ்ட், இது எல்லாமே வீடியோ கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட்டு ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கவர் ஆகும். சரிங்களா? ஓகே. ஸோ கிட்டத்தட்ட புக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளோ புக் நம்ம தமிழுக்கு கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ புக்லேயே பார்த்தீங்கன்னா
10th ஒரு 5 புக்கு, 11th 12th 4 புக்கு, கிட்டத்தட்ட நியூ புக்கே ஒரு 9 புத்தகங்கள் கவர் பண்ண போகிறோம். ஓல்டு புக்கில் ஒரு 2 புக்கு, அதே போல் ஓல்டு கொஷின்ஸ் அதுவே கிட்டத்தட்ட ஒரு 2 புக்கு கணக்கு வந்துடும். நீங்கள் பழைய கொஷின் பேப்பர் எல்லாம் படிக்கணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரா தகவல்கள் அப்படின்னு கிட்டத்தட்ட அது வரும். கிட்டத்தட்ட ஒரு 11 புக்ஸ்லேருந்து 15 புக்ஸ் கண்டென்ட்டை நம்ம இந்த வீடியோ கிளாஸஸில் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் இந்த ஃபீஸ் டீட்டெயில்ஸ் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, சரியா? அதே போல் டெஸ்ட்டும் உங்களுக்கு தனியாக நான் கொடுத்துட்றேன். ஸோ வீடியோ கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட் ரெண்டுமே நீங்கள் சேர்த்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 1999 அப்படின்ற ஃபீஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். எனக்கு டெஸ்ட் பேட்ச் மட்டும் போதும் சார் அப்படின்னா 699 அப்படின்ற ஃபீஸில் ஜாயின் பண்ணிக்கலாம், சரிங்களா? வீடியோ கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட் ஜாயின் பண்ணிங்கன்னா 1999 அப்படின்ற ஃபீஸில், டெஸ்ட் பேட்ச் மட்டும் எனக்கு போதும் சார் அப்படின்னா 699 அப்படின்ற ஃபீஸில். இது வந்து தமிழுக்கு மட்டும் நான் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ தமிழில் வந்து எல்லாமே நம்ம கவர் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் அந்த 120 கொஷனுக்கு ஒரி பண்ணவே தேவையில்லை, சரிங்களா? ஸோ கிளாஸஸ் என்னது ஸ்டார்ட் ஆகுச்சுன்னா 16ஆம் தேதி. டெஸ்ட்டு மட்டும் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா டெஸ்ட்டு உங்களுக்கு அந்த 16ஆம் தேதி 19ஆம் தேதி டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டடி பிளான் வந்து 16ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு 19ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகும், சரிங்களா? ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் ஆவரேஜாக எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா 5 ரூபாய், அவ்வளோதான், சரிங்களா? கிளாஸ் ப்ளஸ் டெஸ்ட் இது எல்லாமே சேர்ந்து ஒரு நாளைக்கு 5 ரூபா ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு டெடிகேட்டாக தனியாக நம்ம ஆப்பில் கொடுத்துருவோம். நீங்கள் ப்ராப்பராக உட்காந்து பார்க்குற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ எதாவது டவுட் இருக்குன்னா அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. வீடியோ கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த டெஸ்ட்டுக்கு 699 அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா மீதி இருக்கக்கூடியது இந்த 1300 ரூபா, சரிங்களா? கிளாஸஸ்க்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 1300 ரூபா, டெஸ்ட்டுக்கு ஒரு 699 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ 1999 அப்படின்ற ஃபீஸில் உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிடும், சரியா? ஓகே, ஸோ நான் சொன்னதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பிளான் இதுதான். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஜூன் 19ஆம் தேதி ஃபஸ்ட்டு டெஸ்ட் எழுத போகிறீங்க. வெறுமனே டெஸ்ட் பேட்ச் மட்டும் நான் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா இதே பிளானை பேஸ் பண்ணி டெஸ்ட் இருக்கும். வீடியோ கிளாஸஸ் அப்படின்னா உங்களுக்கு வீடியோஸும் வந்துடும், டெஸ்ட்டும் வந்துடும், படிக்கிறதுக்கான ஸ்டடி பிடிஎஃப் வந்துடும். டெஸ்ட் எழுதுறவங்களுக்கு ஸ்டடி பிடிஎஃப்பும் கொடுத்துருவோம், சரிங்களா? ஒவ்வொரு டெஸ்ட்லையும் 100 கொஷின் அப்படின்றத நான் கொடுத்துருப்பேன். பட் பெரும்பாலான தேர்வுகளில் குறைந்தது உங்களுக்கு 150 கொஷின் 200 கொஷின் வரைக்கும் கொடுத்துருப்போம், சரிங்களா? நான் என்ன டெஸ்ட் எழுதுனதுக்கப்புறம் உங்களுக்கு சாம்பிள் எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன். அதிகமாக அகாடமி ப்ளஸ் ஆப்பில் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு டெஸ்ட்டில் எவ்வளோ கொஷின் கொடுத்துருக்கோம் அப்படின்றதான் நீங்கள் பார்க்க முடியும், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த டெஸ்ட்டுக்கே பார்த்தீங்கன்னா செட் 1 செட் 2 அப்படின்னு கொடுத்துருப்போம். கிட்டத்தட்ட ஒரு 200 கொஷின் இதுலேயே எழுதியிருப்பாங்க. இந்த டெஸ்ட் 2க்கும் 200 கொஷின் கொடுத்துருப்போம், டெஸ்ட் 3க்கும் 200 கொஷின் கொடுத்துருப்போம். ஸோ அவ்வளோ கொஷின் எழுதியிருப்பாங்க. பட் உங்களுக்கு வீடியோவில் கொடுக்கக்கூடிய கமிட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 100 கொஷின் எழுதினாவே போதுமானது. இருந்தாலும் என்னால் எக்ஸ்ட்ரா என்னென்னலாம் கொடுக்க முடியுமோ அது எல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுக்குறேன், சரிங்களா? ஒரு 3 நாளைக்கு ஒரு டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இருக்கக்கூடிய 25 டார்கெட்டை 75 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறோம், சரிங்களா? நமக்கு செப்டம்பர் 28ஆம் தேதி தேர்வு அப்படின்னா செப்டம்பருக்கு முன்னாடியே நம்ம எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு நான் பிளான் கொடுத்துருக்கேன், சரிங்களா? எல்லா டெஸ்ட்டுமே நீங்கள் வந்து ஆகஸ்ட் எண்ட்லேயே முடிக்க போகிறீங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் டைம் இருக்கும்போது எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஓல்டு புக்கான டெஸ்ட்டும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ண போகிறேன். டெஸ்ட் பேட்சுக்கும் இந்த ஓல்டு புக்கான டெஸ்ட்டு வரும், சரிங்களா? டெஸ்ட் பேட்ச் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணி 699 பே பண்ணி ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த ஓல்டு புக்கு டெஸ்ட்டு உங்களுக்கு வரும், சரிங்களா? ஸோ நியூ புக் மட்டும் இருக்காது. ஓல்டு புக்கில் என்ன இங்கே பிளான் கொடுத்துருக்கணும் இந்த பிளான், சரிங்களா? டார்கெட் 1 2 3 4 5 கொடுத்துருக்கேன். 6ஆம் வகுப்பு 200 கொஷின், 7ல் 200, 8ஆம் வகுப்பு 200 கொஷின், 9th 10th. ஸோ இந்த ஓல்டு புக்கு டெஸ்ட் பேட்ச் மட்டும் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வரும். வீடியோ கிளாஸஸ் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது வந்துடும், சரிங்களா? ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் சொல்லிட்டேன். இதுவரையும் நீங்கள் அதிகமான அகாடமி வந்து புக்ஸ் எதுவும் வாங்கலை, இப்போ தான் புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியான புத்தகங்கள் இருக்கும். ஹிஸ்ட்ரினா ஹிஸ்ட்ரிக்கு ஒரு புக்கு, பாலிட்டினா பாலிட்டிக்கு ஒரு புக்கு. இது தமிழ் மீடியம்லேயும் இருக்கும், இங்கிலீஷ் மீடியம்லேயும் இருக்கும். வேணுன்றவங்க அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ தமிழுக்கு மட்டும் நான் வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இல்லை சார் எனக்கு கம்ப்ளீட்டான டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னீங்கன்னா அதிகமான டீம் ஆப்பில் உங்களுக்கு ஆல்ரெடி விஜயன் சார் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் டிஏக்கான கம்ப்ளீட் டெஸ்ட் பேட்ச் ஒன்று கொடுத்துருப்பார். ஜிஎஸ் மேத்ஸ் தமிழ் எல்லாமே சேர்ந்துருக்கிற மாதிரி ஆஃபர் ப்ரைஸில் அப்டேட் பண்ணியிருப்பார். அந்த டெஸ்ட் பேட்ச் வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு தமிழுக்கு மட்டும் தனியாக வேணும் அப்படின்றவங்க இந்த தமிழ் சபதம் வீடியோ கிளாஸஸ் அதே போல் தமிழுக்கான இந்த ஆன்லைன் டெஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட் கிளாஸஸ் தமிழுக்கு நான் தான் எடுக்க போகிறேன். அதே போல் கொஷின்ஸும் நான் தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுக்க போகிறேன். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்டுக்கு அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயில் ஷேர் பண்ணுவாங்க. இந்த நம்பருக்கு பேமெண்ட் பண்ண பிறகு, இந்த நம்பருக்கு ஜிபே பண்ண பிறகு ஃபார்ம் நான் கீழே கொடுத்துருக்கேன். அதில் உங்களுடைய நேம் அதே போல் என்ன நம்பர் யூஸ் பண்ண போகிறீங்க, வாட்ஸ்அப் நம்பர் என்ன யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணிடுங்க. பேமெண்ட் பண்ணதுக்கு இதெல்லாம் அப்டேட் பண்ணிவிட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துருங்க, உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம், சரிங்களா? ஸோ உங்களுக்கு 19ஆம் தேதி கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும், 16ஆம் தேதி பேட்ச் ஜாயின் பண்ணிடுங்க, சரிங்களா? ஸோ எல்லாருமே 16ஆம் தேதிக்குள்ளே பேட்ச்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க.
அதிகபட்சமாக 22 அப்படின்னு டேட் சொல்லியிருப்பேன் சரிங்களா. 22க்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்கன்ட்டு. பட் இப்போ உடனே பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு 16ஆம் தேதி எல்லாருமே பேட்சில் ஆட் பண்ணிடுவோம். 16ஆம் தேதி பேட்சில் ஆட் பண்ணிடுவோம். 19 வந்து உங்களுக்கு கிளாஸஸ் அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிடும் சரிங்களா. ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க சரியா. ஸோ பிளானும் கொடுத்துருக்கேன், இந்த பிடிஎஃபை ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ வீடியோ கிளாஸஸ் அதே போல் ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான ஃபீஸு கான்டாக்ட் பண்ண வேண்டிய மொபைல் நம்பர். ஓகே. புக்ஸ் வேணுன்றவங்களும் அதே நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நன்றியுடன் அதிகமான குழுமம் கற்றலை தவிர ஆட்சி வரும். நன்றி, வணக்கம்.